வாங்கப்பா. கலெக்டர் தான் கேட்குறேன். உத்தரவு இருந்தால் சொல்லுங்க, போகக்கூடாதுன்னா ஏதாவது உத்தரவு காட்டுங்க. நாங்கள் கலெக்டர் உத்தரவு காமிங்க, நாங்கள் உள்ள இல்லை சார். அவங்க சொல்றதை நாங்கள் செய்ய முடியும். அவன் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உத்தரவு வந்ததுன்னு போகக்கூடாதுன்னு அதை சொல்லுங்க சார். கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதை காட்டுங்க எங்களுக்கு. அது எப்படி நம்ம அவங்க சொல்றதை காட்டுங்க சார்? கலெக்டர் சொல்றதை உத்தரவா காட்டுங்க சார். ஓரளா சொல்ல முடியாதுல்ல கலெக்டர். ஓரளா நீங்க கிட்டமா தான் கேட்கணும். நீங்க சொல்றீங்க ஒரு நாட்டுக்குள்ள இந்த நாட்டின் குடிமகன் இன்னொரு பகுதி போக கூடாதா? என்ன அதுதான் நான் கேட்க ரொம்ப சாதாரணமா கேட்கிறேன். ரொம்ப நம்ம சிம்பிளா பேசிக்கோங்க. ஏன் நீங்க? நானும் சிம்பிளா தான் சார் பேசுறேன். நானும் ரொம்ப சிம்பிளா தானே பேசுறேன். நான் தான் சொல்றேன் கலெக்டர் உத்தரவு வாங்கிட்டு வாங்க விடுறேங்கிறேன். ஏன் சார் கலெக்டர் வாங்க வரக்கூடாது? நான் சொல்றேன் தடை உத்தரவு ஒன்பாடு தடை உத்தரவு சார் அந்த காப்பி விடுறாங்க. அதையே சேலஞ்ச் பண்றேன். நீங்க கேளுங்க. உங்க பேரை யூஸ் பண்ணி நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தான் கொடுக்கணும் எங்களுக்கு. நீங்க நீங்க வந்து தெரிஞ்சிட்டே தெரியாத மாதிரி கேட்டா அப்புறம் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. அதான் ஓபனா சொல்றேன். சொல்லிட்டோம் வழக்கறிஞர்னாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறது என்னுடைய உரிமை. நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இருக்குது. நாங்க போய் பார்க்க போறோம். நீதிமன்றத்திலயுமே சொல்லிட்டு தான் வருவாங்க. உங்களுக்கு எங்களுக்கு நாங்க போக கூடாதுங்கிறது ஏதாவது ஆர்டர் அதுதான் நான் கேட்கறேன். சொல்றது உங்களுக்கு புரியுமா? சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நீங்க போக கூடாதுன்றதுக்கு ஒரு உத்தரவு காட்டுனீங்கன்னா ரைட், அந்த உத்தரவு நாங்க சேலஞ்ச் பண்ணலாம். நீதிமன்றம் போயிடும். நாங்க ஆர்டர் கொடுக்கணும். வாயிலே நீங்க சொல்ற ஒரு வேலை சொல்லுங்க. உத்தரவு போட்டுட்டாங்களா? இல்ல எந்த இதுவுமே கிடையாது. நீங்க நாங்க போனதுனால அங்க என்ன பிரச்சனை இஷ்யூ ஆகுது? நீங்க ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி, நீங்க வந்து நான் வாயில சொல்றேன்னா என்ன அர்த்தம்? எப்படி உங்க வாயை நாங்க எப்படி நம்புறது? உத்தரவு வேணும் சார். there must be an order. ஏதோ ஒரு ஆர்டர் காட்டுங்க. this is the order சார், obey the order ன்னு சொல்லுங்க. கேட்டுக்கிறோம் நாங்க. அது எப்படி நீங்க சொல்றதை நாங்க கேட்டுக்கணும்? நான் எதுக்காக உங்க பேச்சை நான் கேட்கணும்? உத்தரவு கொடுத்தா நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்ல அது எப்படி நீங்க சொல்ல முடியும் சார்? அப்படி சொல்லாதீங்க சார். நாங்க போறோம் சார். அப்படி நீங்க சொல்லாதீங்க சார். உத்தரவு தான் காட்டுங்க. யூ cannot நீங்க தடுக்க முடியாது. உத்தரவு காட்டுங்க. நான் நீதிமன்ற உத்தரவு காட்டுறேன். பாக்குறீங்களா? படிங்க படிங்க. நீங்க படிச்சு பாருங்க. நான் வச்சு ஒரு ஆர்டர் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நீங்க காட்டுங்களா? நான் ஏன் உங்க கிட்ட உங்க ஹையர் சார் நானே வெச்சிக்கிற ஆர்டர் நான் காட்டுறேன். சர்வ் பண்ணிருக்கேன். முந்தா நாள் நான் வந்து சர்வ் பண்ணிருக்கேன். உங்க ஹையர் சொன்ன டிஎஸ்பி எஸ்பிக்கு கொடுத்து அட்வொகேட்ட அனுமதிக்கணும் அப்படின்னு மனு கொடுத்திருக்கேன். அந்த மனுல இன்ன வரைக்கும் நீங்க உத்தரவு போடல. நாங்க போன முடிவு தடுப்புங்க. நீங்க உங்க ஆபீஸ் தான் பதில் சொல்லணும் சார். முதல்ல நீங்க ஹையர் ஆபீஸ் கொடுத்திருக்கீங்க சார். அவங்க ஹையர் ஆபீஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஹையர் ஆபீஸ் பதில் சொல்லுங்க. பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுங்க. தயவு செய்து சொல்லுங்க. ஒரு பொறுப்பான பதில் சொல்லுங்க சார். என்ன ஒரு உத்தரவு காட்டுங்க. 144 போட்டிருக்கோம். நீங்க போக கூடாது சொல்லுங்க சார். ஏன் காட்டக்கூடாது? இட்ஸ் a போலீஸ் ஆர்டர். காட்டிதானே ஆகணும். நீங்க நாங்க அட்வொகேட் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறது எங்களோட கடமை. நாங்க நீங்க காட்டக்கூடாது. இதுல ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. அட்வொகேட் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலாம்னு ஹைகோர்ட் உத்தரவு நாங்க வச்சிருக்கோம். காட்டலாம் சார். நீங்க வந்து போக கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. உங்களோட உத்தரவு கொடுங்க. நீங்க ஆர்டர் கொடுத்துவாங்க. கலெக்டர் சேர்ந்து கொடுத்துவாங்க. கலெக்டர் கிட்ட கிடையாது சார். நாங்க ஹைகோர்ட் உத்தரவு போட்டு ஆர்டர் வந்துட்டாங்க சார். ஒரு 144 போடுங்க சார். நாங்க வரல சேலஞ்ச் பண்றாங்க. 144 ஆர்டர் போலான்னு வாயுமொழிலாம் உத்தரவா? சந்திக்க கூடாதுன்னு என்ன உத்தரவு? இது ஒரு அட்ராசிட்டி சார். இது ஒரு அட்ராசிட்டி. பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்க கூடாதுன்னு ஒரு அட்ராசிட்டி. ஹியூமன் ரைட் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் நாங்க போறது என்ன ரீசன்? இந்த ரீசன் என்ன சட்டம் சந்திக்க வேணாம். பேசுறத விட நீங்க சொல்லுங்க. நீங்க போனாங்க கலவரம் சொல்லுங்க. நியாயம். வழக்கறிஞர்கள் போறோம். ஒரு 5 பேர் போய் உங்களுக்கு சட்ட ரீதியா போயிருங்க.
போங்க அங்கிட்டு, நீங்க அங்கிட்டு போங்க சார். பத்திரிகையாளர் விட அனுமதி இல்லைன்னா என்ன சார்? அதை விடுங்க. இல்ல, நாங்க ஹைகோர்ட்ல ஆர்டர் அட்வொகேட் நீங்க போலான்ட்டு அது போக கூடாதுனாக்க இது எந்த நாடு சட்டத்துல இருக்குது? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். டிஎஸ்பி சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள்ட்ட, கொஞ்சம் கோவப்படாம சொல்லிட்டேன். நானும் ரொம்ப கலெக்டர் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, உங்களை அலோவ் பண்றேன். இல்ல சார் கலெக்டர் நீங்க தடை பண்ணியிருந்தா தான் நாங்க ஆர்டர் வாங்கணும். நான் எதிர்த்து போய் அவர்ட்ட நாங்க கேட்டேன். சேலஞ்ச் பண்றோம் சார். எதுவுமே இல்ல. நீங்க ஆர்டர் கொண்டு வாங்க, உங்களை அலோவ் பண்றேன். சார் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் தேவையில்லை. யாருக்கு ஆர்டர் நீங்க சொல்லுங்க. அது மாதிரி இந்த மாதிரி கடை இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரோம். இப்ப கோவில் கடை போட்டுருந்துச்சுங்க, நாங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். இப்ப கோவில் கடை போட்டுருக்கோம். இருந்தா நீங்க உள்ள போகலாம். சார் வடிவேல் காமெடியோட மோசமா இருக்கு. நீங்க போக கூடாது ஆர்டர் காமிங்க சார். நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றேன். நீங்க போக கூடாது எங்க ஆர்டர் கொடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன் சார். கம்ப்ளீட்டுக்கு மனு காப்பி இல்லை சார். கோவில் கடை போட்டிருக்கோம் அல்லது வந்து வேற ஏதாச்சும் 144 போட்டிருக்கோம். அது சொல்லுங்க. வந்து கொலையானா மட்டும்தாங்க தற்கொலை. இல்ல, என்ன காரணம் போக கூடாதுன்னு சொல்றீங்க? நான் சார் தான் அந்த வெள்ளலூர் காவல் நிலையத்துக்கு அதிகாரி. நான் அந்த காவல் நிலையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கிறேன். அந்த மக்களை சந்திக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்து 2 நாள் ஆச்சு. அது மாதிரி என்ன ஆக்ஷன்? இன்ன வரைக்கும் அந்த மனு ரசீது கூட கொடுக்கல. இல்ல, மனு ரசீது கூட போடல. சார் கேட்டா அவர் ஜூரி செக்ஷன் தான் கேக்குறீங்க. ஸ்டேஷன்ல இல்ல, அவர் ஜூரி செக்ஷன் அவர்ட்ட கேட்டது அதிகாரி என்ன சொன்னாங்க? 7 மணி அந்த வாங்கிங்கன்னு சொன்னாரு. நான் கேக்குறேன். அந்த அதிகாரி நீங்க அங்க நிக்கிறீங்க. நாங்க என்ன பாகிஸ்தான்ல இருந்து வரோம். நம்ம கலெக்டர் போய் கலெக்டர் போய் எல்லாரும் கலெக்டர் போய் தாசில்தாரன் தான் ரைட். தாசில்தார் இருக்காரா? எல்லாம் பர்மிஷன் எடுத்துறாங்க. நீங்க எல்லாம் அங்க இருக்கீங்க. நீங்க அங்க நிக்கிறீங்க. ஹைகோர்ட் உத்தரவு சொல்றான். அந்த ஹைகோர்ட் உத்தரவே நான் மதிய மாட்டேன். என்ன பேசி பேசுறீங்க? எல்லாமே கலெக்டர் போறீங்க. எல்லாமே எஸ்பி கிட்ட போறீங்க. அப்புறம் நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார்? நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறாங்க. நாங்க போறதால என்ன பிரச்சனை? இல்ல, நாங்க டியூட்டி பாக்குறோம் சார். டியூட்டி பார்க்கறேன் சார். நாங்களும் அதே மாதிரி தான் சார். மக்களை பாக்குறதா சார். சொந்தக்காரன் இருக்கா, மாமா மச்சான் இருக்கா, பார்க்க போறோம். விடுங்க. மக்களை பாக்குறதா நம்ம கொலை பண்றதுக்கு நீங்க யார் ரைட் இருக்கு? எங்களை மறிக்கிறது டியூட்டி இல்ல சார். மக்களை பாதுகாக்கிறது தான் டியூட்டி. அந்த மக்கள் இங்க பயப்படுறாங்க. உங்களால எங்களுக்கு சட்ட உதவிக்கிறது சந்திக்கிறது கடமை. ரெண்டு ஒரே மாதிரியா கருத்துதான். தூத்துக்குடி துப்பாக்கிக்குள்ள ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும்னு சொல்லி வழக்கறிஞர் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆர்டர் தான் அண்ணாச்சிருக்காங்க. தூத்துக்குள்ள போய் கேளுங்க சார்னா அது என்ன சார் பதில்? ஒரு அரசியல் சட்டத்துல தூத்துக்குள்ள போய் கேளுங்க. நாங்க போகலாம். கலெக்டர் உத்தரவு போடலாம். நாங்க போகலாம். அவரை கேளுன்னு சொல்லாதீங்க. அவரை கேளுன்னு சொல்லாதீங்க. உரிமையில பேசக்கூடாது. கேளுன்னு சொல்லக்கூடாது. சரி, கேளுங்க சார். கேளுங்க சார். நீங்க எப்படி வாபன்னு பேசுறீங்க? அப்படி பேசுறீங்க. அவ்வளவு நான் நடைமுறையில வாப்பாங்கிறீங்க. அப்படி ஒரு ஆர்டர் இருக்குன்னு தான் சொல்றேன். நான் ஆர்டர் இல்லாத சொல்லல, இருக்குன்னு சொல்றேன். நாங்க தடையை மீறி போறோம். சார் சரியா போறோம் சார். நீங்க கைது பண்ண பண்ணிக்கங்க சார். பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சார் ஒருத்தர் வந்து சார் அவனே பணம் அவனே டெமோ பண்ணணும் சார். பப்ளிக்கா டெமோ பண்ணணும். இல்ல சார், எதை சார் சேலஞ்ச் பண்ண முடியும்? யாரு டெமோ பண்ணுவோம். சேலஞ்ச் பண்ணிட்டு ஒரே நாள் வாங்கலாம் சார். எதுக்காக நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க? நாங்க வாங்க முடியும். நாங்க சேலஞ்ச் பண்ணி ஒரே நாள் ஆர்டர் வாங்குறேன். நாங்க எப்படி ஆர்டர் வாங்கணும்? குத்துமதிப்பா எப்படி ஆர்டர் வாங்க தடை இருக்கு. 144 சொல்லுங்க. நீங்க தடுத்து தான் சார் நாங்க சேலஞ்ச் பண்ணி போறீங்க. அவன் புள்ளைய முடிச்சிருக்கா. அவனும் முடிச்சிருக்கா. எல்லாருக்கும் தெரியும். டெமோ பண்ணோம் சார். பப்ளிக் நம்ம கருத்து நம்ம கொடுப்போமா? போக கூடாது. நீங்க எழுதி கொடுங்க. கலக்கே ஒரு வேணாம். வாரமா 21 ல இருந்து 22 வரைக்கும் 2002ல வேணாம். நான் போறேன். நீங்க போங்க. நாங்க இங்கே உட்கார்ந்துங்க சார். நீங்க வாங்கி சொல்றோம். வாங்கி சொல்றோம். நான் இங்க கலெக்டர் போக கூடாது. நீங்க நாங்க இங்கே ரிட்டர்ன் எழுதி கொடுங்க. ஃபைண்ட் வாங்க. நீங்க ரிட்டர்ன் எழுதி கொடுங்க. போலீஸ் ஆக்ட் அமல்ல இருக்கு. இல்ல இல்ல நீங்க ரிட்டர்ன் கொடுங்க. தடை மூடி கைது பண்ண பண்ணிட்டோம். ரிட்டர்ன் கொடுங்க. எழுதி கொடுங்க. நாங்க ஆளுங்க நாங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் நாங்க போறோம். இல்ல சார் நாங்களும் கோபப்படுறோம். இழுத்துப்பாத. சார் நாங்க ஒண்ணு பாகிஸ்தான் பார்க்கு போல, இந்தியா பார்க்கு போறோம். சுமாரியா நான் கேக்குறேன். நீங்க இந்த மாதிரி இந்த ஆர்டர் படி இந்த ரூல் படி நீங்க வந்து போக கூடாது அப்படின்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க கலெக்டர்